நாளும் கோளும் என்ன செய்யும். நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்ற முருக பெருமான் குருவலியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்றர்களே அனைவருக்குமே, ஒவ்வொரு தமிழருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முருக பெருமான் அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தமிழருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, 12 ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஜாக்பாட் யோகம் இருக்கு. இந்த வருஷத்துடைய பேர் பாருங்க, இது முன்னாடி விசுவாவசு வருடம் முடிஞ்சிருச்சு. இப்ப வரக்கூடிய வருஷம் பராபவ வருஷம். இது தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? அவசர நிலை. இதுக்கு பேரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் திடீர் ஒரு மாற்றங்கள் இந்த வருஷம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்க ஜாதகத்துல குரு எப்படி இருக்கார், இந்த வருஷத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். நான் ஏன் ஜாதகத்தை பார்க்க சொல்றேன் தெரியுமா? இதான் காரணம். நிறைய பேருக்கு தங்கம், பொன், பொருள், நகை சேமிப்பு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனா பிளே டைம்ல பார்க்கணும். கண்டிப்பா நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் இருக்குது. கடைசி முட்டு வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன யோகம் இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் தனுசு ராசி. இப்படி கால சக்கரத்தின் 9வது ராசி. எப்போதுமே சரி, ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம். எப்படி தனுசு லக்கணம், தனுசு ராசி பாருங்க. இவங்க எப்போதுமே குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய தலைவர்களாக இவங்க இருப்பாங்கன்னு அர்த்தம். எப்படி குடும்பத்தை பற்றி, ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க. எதுலையுமே ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு வேலையை செஞ்சால் அதை கரெக்டாக, அக்யூரேட்டாக, கரெக்டாக, சூப்பராக, அழகாக செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை தனுசு ராசிக்கு மட்டும் நிறைய இருக்கும். நீங்கள் எடுத்து இப்போ செக் பண்ணிக்கணும். இது இவங்களுடைய இயல்பான குணம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஆனால் கெட்ட வழியில் அறவே போக முடியாது. தனுசு ராசியை பொறுத்தவரை கெட்ட விஷயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போகவே முடியாது. எப்போதுமே தன்னம்பிக்கை, தன்மானம், இது எப்போதுமே ஃபர்ஸ்ட். வெளிநாடு வெளியூரில் ஃபர்ஸ்ட். மக்களுடைய தொடர்பு வேலையில் நீங்கள் ஃபர்ஸ்ட். இப்படி தான் உங்களை சொல்லுவேன் நான். எப்போதுமே சரி, ஒழுக்கத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட். இதுதான் தனுசு ராசியுடைய குணம். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டு, தயவு செய்து சொல்கிறேன், ஆங்கில புத்தாண்டுக்கு தமிழராக பிறந்த அனைவரும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. தமிழ் புத்தாண்டை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வ கோயிலை கண்டிப்பாக போயிருங்க. குலதெய்வத்தை நினைச்சிடணும் தமிழ் வருஷம் பிறக்கணும் முன்னாடியே. ஏன் இப்படி சொல்கிறது தெரியுமா? இவ்வளோ தெளிவாக ஏன் பரிகாரத்தை குறைக்க முடியும்? இந்த வருஷத்தில் 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறாரு. எந்த வருஷம் இல்லாத விஷயம் இந்த வருஷத்துல நடக்குங்கிறாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு உச்சம். இப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு உச்சம். இந்த வருஷத்துடைய 40வது வருஷம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வருஷத்துடைய அமைப்பு பராபவ வருஷம் பாங்க. அப்ப இந்த வருஷம் நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த வருஷத்துல பாருங்க, குருபார் மட்டும்தான் பேச்சாரு, எந்த கிரகம் பேச்சு ஆகவே இல்லை. ஒரு மனிதனுக்கு எந்த கிரகம் ஈஸ்வர படம் கிடையாது. ஆனால் சனி பகவான் தான் சனீஸ்வர பகவான்னு சொல்லுவாங்க. அவர் உங்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனின்னு உங்களுக்கு சொல்லி பயமுறுத்துருவாங்க. அங்கே குரு பகவான் பார்க்குறாரு, இங்கே வேலை செய்ய விட மாட்டார். ஒரு சில தடவை குரு பயிற்சியாகி நேராக பார்ப்பார். நல்லா பார்த்துங்க. எத்தனை பேர் அர்த்தாஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டதுனாலும் சரி, நிறைய பேர் நான் ஓப்பனாக சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லுவாங்க அர்த்தாஷ்டமி அப்படி எப்படின்னு பயமுறுத்துவாங்க. தயவு சரி உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா இப்போ சனியுடைய தாக்கத்தை இப்போ குரு பகவான் குறைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சத்தினால உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்து பாருங்க, உங்களுக்கு 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் நல்லா பாருங்க, கேந்திர யோகத்தில் சனி, 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் ராகு, 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் கேது. கேது திரிகோண ஸ்தானத்தில் செம்மையா உட்காந்துருக்காரு. 8ஆம் இடத்துல குரு உச்சம். இந்த வருஷத்துடைய பேரு அவசர நிலைன்னு சொல்லுவாங்க. அவசரமா திடீர்னு ஏதாச்சும் ஒரு யோகம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த வருஷத்துல பாத்துக்கோங்க. அவசரம் இல்லை, கெட்டதுக்கான நேரம் இப்ப கிடையாது. உங்க ராசி உச்சமான நல்லதா கெட்டதா ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு உடம்புல ரொம்ப பலவீனமா இருக்கு. இப்போ உடம்பு நல்லா ஃப்ரீயாகி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க.
அப்போ எந்த வேலையும் இப்போ எடுத்து உங்கள் பார்க்கக்கூடிய மைண்ட் உங்கள் கெப்பாசிட்டி உடம்புல தெம்பு வந்துருச்சுல, அது மாதிரி தான் இப்போ புத்துணர்ச்சி உங்கள் உடம்புல வேலை செய்யும் இந்த வருஷத்தில். குரு எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடத்த வளர்த்து விடுவார். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை. ஏன் எல்லாருமே குரு பகவானை கண்டு வந்தவன ஜாதகத்தை எடுத்து ஓடுறாங்க சொல்லுங்கள்? இப்போ ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, தனுசு ராசிக்காரங்க, அந்த 4 கிரகம் ஏதாச்சும் ஒரு கிரகம் ஒரு யோகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள். குரு பகவானா, சனி பகவானா, ராகு பகவானா, கேது பகவானா. அந்த ராகு இது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒரு தோஷத்தை காட்டக்கூடிய கிரகம். சனி பகவான்ங்கிறது நமக்கு ஒவ்வொரு விஷயம் இயங்குமா இயங்காதான்னு சனி பகவானை பார்ப்பாங்க. அடுத்து குரு பகவான்ங்கிறது நல்ல விஷயம் நடக்குமா நடக்காதான்னு பார்ப்பாங்க. அதனால இந்த 4 கிரகம் ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமாக இருந்தால் மட்டும் போதும், இந்த வருஷம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருந்தார் பார்த்தீங்களா, இந்த வீடு கொடுத்த புதன் கொஞ்ச நாள் சனியுடைய பிடியிலையும் நீசமாக இருந்தார் பாருங்க. நிறைய பேர் ஒரு குழப்பம் தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதார வருமான பிரச்சனை, கண்டிப்பாக கடன் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்க. குரு கொஞ்ச நாள் வக்ரமாக இருந்தார், கண்டிப்பாக கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு குழப்பம். ஏன்னா புதனுங்கிறது 3ஆம் இடம். அது நல்லா பாருங்க. எடுக்கக்கூடிய முயற்சியில் ஒரு தடங்கள், படிப்புகளில் தடங்கள், தொழிலில் ஒரு தடங்கள், இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடந்திருக்குங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் சொல்கிறது தனுசு ராசிக்கு யாருக்கு குரு சரியில்லையோ, யாருக்கு சனி இல்லையோ, சனி பகவான் சரியில்லையோ, நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாம் வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, படிப்புகளில் தடை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவியில் ஒற்றுமை இல்லாத தன்மை, இது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா குரு வக்ரமாக இருந்தார். எப்படி குரு 4 மாதம் வக்கரமாக இருந்தார், 120 நாள் புழிஞ்சி எடுத்து விட்டார், சாரா கீழே போட்டார். இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எல்லாமே. இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேனே, எந்த ஒரு வழக்காக இருக்கட்டுமே, இந்த வருஷம் தமிழ் வருஷம் பிறந்தவனே நீங்கள் எடுத்து வழக்கை நீங்கள் மூவ் பண்ணி கேஸை நடத்துங்க. ரிசல்ட்டு மட்டும் வரலன்னா கேளுங்க. அது திருமண வழக்காக இருக்கலாம், இல்லை இட பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வழக்கு என் மேலே கேஸ் இருக்குது, வேலை பார்க்குறது ஒரு வழக்காக இருக்கலாம். எந்த ஒரு வழக்கு வந்தாலும் சரி, உங்கள் மேலே பொய்யை சொல்லி உங்கள் மேலே பழி சுமத்துனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்து காட்ட போகிறீங்க. உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்க போது. குரு உச்சமாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் பேச்சில் குரு வந்துடுவார். பேச்சில் குரு வந்தால் என்ன ஆகும் தெரியுமா, கெட்டவெல்லாம் உனக்கு கண்டு பயந்து ஓடிடுவான். அடுத்து 4ஆம் இடத்தை குரு பாப்பா இருப்பாருங்க. உங்களுடைய ஒழுக்க ஸ்தானத்தை குரு பாப்பா இருப்பாருங்க. அசைக்கவே முடியாது. ஈடு, இடம், பூமி, சொத்து, சுப செலவு, சுபகாரியம். உங்கள் குடும்பத்தில் இந்த வருஷத்தில் நிறைய சுபகாரியம் பண்ணக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசியை மட்டும் தான் சொல்லுவேன். வேறு எந்த ராசியும் சொல்ல மாட்டேன். படிப்பு கல்வியில் டாப்பாக வரக்கூடிய ராசி உங்கள் ராசியை மட்டும் தான் சொல்லுவேன். கமிஷன் தொழிலில் நீங்கள் பெரிய டாப்புக்கு வரீங்க. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நல்லா பாருங்கள். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கலைஃபீல்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் டாப்பாக இருக்கவங்க, நகைகரை வச்சுருக்கவங்க, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், நல்லா இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேன், வேலை உத்தியத்தில் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் இந்த வருஷத்தில் மட்டும் இருக்குது. தமிழ் புத்தாண்டில் பார்த்துக்கோங்க. எதிர்பாராத அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. ஏன்னு சொல்லுங்கள், கடகராசிங்கிறது ஓடி ஓடி பொழைக்கணும். அங்கே யார் உச்சமாகிறது? குரு. நான் விஷயம் இல்லாமல் ஒரு விஷயத்தை உங்களுக்கு வைக்க முடியலை. நல்லா அமைப்பாக இருக்கு. பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க. வெளிநாடு, வெளியூர், வேலை உத்தியத்தில் உயர் பதவி, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும், அடிச்சு கிளப்பி வைப்பாங்க. செம்மையாக இருக்கும். விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சரியாகும். நல்லா பார்த்துக்கோங்க. குழந்தை பாக்கியமும், குரு உச்சமான குழந்தை பாக்கியமும், காதல் திருமணத்திலையும், திருமண வாழ்க்கையும் நிறைய ஒரு மாற்றம். ஒன்று வீடு கட்டணும், இல்லை வெளிநாடு போகணும், இல்லை திருமணம் பண்ணணும். இதான் இந்த வருஷத்துடைய பிளான். ஆனால் செலவு பண்ணணும். இதான் உங்களுடைய பிளானாக இருக்கும் பாருங்க இந்த வருஷத்தில். நண்பர்கள், கூட்டாளி, பழக்கம் நல்லா இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்க. கமிஷன் வியாபாரம் சூப்பராக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கடனை அடைப்பீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். தலைக்கு மேலே கடன் வந்தாலும் சரி, கடன், எதிரி, பகை, கேஸ் ஜெயிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். உடம்பு ஆரோக்கியத்தில் கவலைப்படாதீங்க. மருத்துவ செலவு வராது. எடுங்க லாட்டரி சீட்டு. இப்போ உங்களுக்கு எந்த கிரகம்னு பாருங்கள், எது யோகமாக இருக்குன்னு பாருங்கள். யோகமான கிரகத்தை உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். பலவீனமான கிரகத்துக்கு பரிகாரத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ லாட்டரி சீட்டு அடிச்சிடும். நிறைய ஒரு மாற்றம் இருக்குது. அதாண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க. உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். அது சொல்ல நிறைய ஒரு நல்ல விஷயம் தான் இருக்குது. நான் கெட்டது சொல்ல முடியல. நீங்கள் ஜாதகம் மட்டும் செக் பண்ண நல்லாயிருக்கும். இப்போ நட்சத்திரம் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். எப்படி? மூல நட்சத்திரம். உங்களுடைய நட்சத்திரம் எப்படி 9ஆம் இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த வருஷம் எல்லாமே நல்லதை மட்டும் சிந்திங்க, கெட்டதை மட்டும் சிந்திக்காதீங்க. நல்லதை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே உள்ளே கொண்டாங்க. எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்குது பாருங்க. மூலத்தில் பிறந்தவங்க எதுவுமே சொல்ல வேணாம். பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி நிறைய இருக்கும் பாருங்க. அதுவும் சூரியன் வீட்டில் இருக்கார். நீங்கள் ஒரு இந்த வருஷம் பிறக்கும் போதே சூரியன் உச்சத்தில் இருக்காரு. வீடு கொடுத்தாரு யார்? கேது. சூரிய பகவான். கேது யார்? சூரிய வீட்டில் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக தலைமை பொறுப்பு ஓப்பனின்னு அர்த்தம். ஒரு அந்தஸ்தான வேலை, கௌரவமான வேலை, ஒழுக்கமான வேலை, வெளிநாடு, வெளியூர், வீட்டில் நல்ல காரியம், திருமண பேச்சு, குழந்தை பாக்கியம்,
காதல் திருமணம், எல்லா கலை ஃபீல்டு, இசை ஃபீல்டு எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க. தைரியமாக இறங்கி அடிங்க. 3 லட்சத்தில் பிறந்தவங்க எல்லாமே வெற்றியாக வரும். கெட்டதுமே நடக்காது. கெட்ட விஷயம் உங்கள் பக்கம் நெருங்காது, பார்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கான கிரகம் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யுதுங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க. நல்ல ஒரு மாற்றம் 3 லட்சத்தில் பிறந்தவங்க வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு செம்மையாக இருக்கு பாருங்க. அடுத்து பூராட நட்சத்திரம். பிறக்கும் போதே சுக்கிர பகவான் வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். உங்களுடைய சிந்தனை எல்லாமே வேலையை பற்றி, வருமானத்தை பற்றி, கடனை பற்றி, பகையை பற்றி, எதிரியை பற்றி, வழக்கை பற்றி, இதை பற்றியும் உங்கள் மைண்டில் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தனை ஜெயிப்பமா தோப்பமான்னு சொல்லி மைண்டில் சிந்தனை போகும். எதுவுமே கவலைப்படாதீங்க. பிறக்கும் போதே புராணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் ஒரு குழப்பமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பிறந்து கொஞ்சம் அந்த 6 மாதம் செம்மையாக இருக்கும். திருமணம் நல்லாயிருக்கும், கலைத்துறை நல்லாயிருக்கும், படிப்புகள் நல்லாயிருக்கும், எதிரி இருக்காது, லாபம் வரும், பொருளாதாரம் வரும், ஒரு வழக்கில் ஜெயிப்பீங்க. வண்டி, வாகனம், சொத்து, பூமி எல்லாம் வாங்குவீங்க. எதை எடுத்தாலும் சரி தடங்களே கிடையாது. அடித்து தூக்கி அப்படியே சூப்பரான யோகம் இருக்குது. பார்த்துங்க, எதிர்பார்த்த விஷயத்துல ஜெயிக்கணும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், புராணத்தில் பார்த்தா எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் வருது. வருஷம் செம்மையான யோகம் இருக்குது. பார்த்துங்க. அடுத்து உத்திராட நட்சத்திரம் பார்த்தோம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நிறைய திறமையாக இருக்கணும், உங்களுக்கு நிறைய இருக்கும். உத்திராடத்தில் பார்த்தா அனைவருக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் இருக்குது. கவலையே படாதீங்க. பிறக்கும் போதே 9ஆம் இடத்துக்கு உச்சத்தில் உட்காந்துருக்காரு. எப்படி பார்த்தாலும் உங்களோட 6-7 மாதம் அவர் கெட்ட இடத்துக்கு போக மாட்டார். உத்திராடத்தில் பார்த்தா அனைவருக்குமே நல்லதாக வரும். வேலை, நல்ல வேலை கிடைக்கும், வேலை மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, எந்த ஒரு படிப்புலையும் டாப்பாக வருவீங்க. மருத்துவத்துறை எல்லாருக்கும் சொல்கிறேன், நல்ல விஷயம். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சுபகாரியம், சுப செலவுகள், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்ஃபெக்டாக செம்மையாக இருக்குன்னா ஆசைப்பட்ட விஷயத்தை கண்டிப்பாக அடைய போகிறீங்க. இந்த வருஷம் பிறக்கும் போதே உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்குது. நட்பு கிரகம் தான், குரு தான் உச்சமாக இருக்கார். நீங்கள் கவலையப்படாதீங்க. எல்லாமே நல்லது நினைங்க, கண்டிப்பாக நல்லது உங்கள் பக்கம் தேடி வரும். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய திடீர் யோக புத்தாண்டாகவே அமைகிறது.